வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். காசிப முனிவர் தன்னுடைய அந்த மக்கள் செல்வங்களுக்கு தவத்துடைய பெருமைகளை எல்லாம் எடுத்துரைத்து கொண்டிருந்தார். எல்லா குழந்தைகளும் அமர்ந்து அந்த கதைகள் எல்லாம் சந்தோஷமாக கேட்டார்கள். மனமானது ரொம்ப நிதானத்திலே இருந்தது. அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பேசி முடித்துட்டு தன்னுடைய மனைவியை பார்த்தார் பக்கத்தில் இருந்து, மாயையை. என்னம்மா, நான் உபதேசம் பண்ணிட்டேன், மக்கள் குழந்தைகளெல்லாம் அனுப்பிடலாமா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க, நானும் 2 வாரத்தை குழந்தைகிட்ட பேசணும் அப்படின்னாங்க. நீயே சொல்லுமா அப்படின்னு சொன்னார். இப்போ மாயை வந்து இந்த கீழே அமர்ந்திருந்த அந்த பசங்க கிட்ட சொல்றாங்க, எனது அன்பு மக்கள் குழந்தைகளே, அப்பா வந்து அருமையாக உபதேசம் பண்ணார். ரொம்ப அற்புதமான அந்த தவத்துடைய பெருமைகள் எல்லாம் எடுத்து உரைத்தார். எல்லாரும் கேட்டீங்களா? ஆமாம்மா, அருமையா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அது எதுவும் உள்ள வச்சுக்காதீங்க, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. அவர் சொல்றது ஆண்டு அனுபவித்து அதுக்கப்புறம் இருக்கவங்களுக்கு தான் அந்த பதி பசு பாசம் இந்த இதெல்லாம், நம்மளுக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது எதையும் மனசுல வச்சுக்கலாதீங்க. அவர் சொல்றதெல்லாம் ஒரு வார்த்தைக்கு கூட நீங்க கேட்டுறாதீங்க. நான் கூறுகிறேன் பாருங்க, அதை கேளுங்க அப்படின்னு சொல்லி மாயை சொல்கிறார். இவர் பார்க்குறாரு, என்ன இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்து அவர் பார்க்குறாரு. அப்போ இந்த மாயை வந்து அந்த மக்கள் அந்த அந்த அவுண கூட்டத்துக்கு எடுத்துரைக்கிறார்கள். அப்பா தவம் செய்ய சொல்றாரு. நீங்க தவம்லாம் ஒண்ணு வேணாம், அதெல்லாம் வயசானவங்க பண்றது, அது நம்மளுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் சொல்வதை செய்யுங்கள். நமக்கு வேள்விதான் முக்கியம், வேள்வி செய்யுங்கள். வேள்வி செய்து பெற முடியாத விஷயங்கள் கிடையாது, எல்லாத்தையும் பெறலாம். எனது அருமை செல்வங்களே, வேள்வி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி வேள்வியுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்கிறார்கள். உலகத்திலே மிக உயர்ந்தவன், அதிகப்படையான படைக்கலங்கள் கொண்ட ஒரு தெய்வம் ஏறினா சிவபெருமான். அவனை நீங்க வேள்வி செய்து நேர்ல வர வச்சு அதன் மூலமாக நீங்க வந்து அவர்கிட்ட இருந்து பல படைக்கலைங்களை வாங்கி கொள்ளுங்கள். வாங்கி கொண்டு நம்மளுக்கு முதல் எதிரி யார் அப்படின்னா தேவர்கள், 2வது எதிரி தேவர்கள், 3வது எதிரி தேவர்கள். நம்மளுடைய எதிரி மொத்தம் தேவர்கள் தானே தவிர வேறு யாரும் கிடையாது. அவர்களை நம்மளால் அழிக்க முடியல, ஏன்னா அவங்க கிட்ட நிறைய வரங்கள் உண்டு. அப்படிப்பட்ட வரங்களை நீங்க தவம் பண்ணி தவத்தின் மூலமாக பல வரங்களை பெறணும். அந்த வரங்களை வைத்து அந்த தேவர்கள் எல்லாம் தன் கண்ட்ரோல், நம்மளுடைய சக்தி வைத்து அவங்களை அடக்குமுறை செய்து நம்ம உயரத்துல போனோம். இதை தான் நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவித்தார்கள். அப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அன்பு குழந்தைகளே, பகைவர்கள் 3 ரகம். ஒன்று நமக்கு பகைவர்கள், இன்னொன்று நம் நண்பருக்கு பகைவர்கள், இன்னொன்று பகைவனுடைய நண்பர்கள். இது 3 நம்மளுக்கு டேஞ்சர். புரியுதுங்களா? குழப்பறனா? ஒன்று நமக்கு பகைவன், இன்னொன்று நன் நண்பனின் பகைவன், இன்னொன்று பகைவனுடைய நண்பன், அவனும் நம்மளுக்கு ஒரு விதத்தில் பகைவன். 3 ரகம் பகைவர்கள் உண்டு. நண்பர்கள் கவனிங்க. நண்பர்கள் நமக்கு நண்பன், பகைவனுக்கு பகைவன். எப்படி? யார் நம்மளுக்கு நண்பன்? நம்மளுக்கு ஒரு நண்பன், நம்ம நண்பருடைய நண்பன், நம் பகைவனுக்கு பகைவன், அவன் நம்மளுக்கு முக்கியமான நண்பன். 3 பகைவன் எப்படியோ அதே மாதிரி 3 கேட்டகரி நண்பன். இந்த விளக்கத்தை எடுத்து சொல்றாங்க அவங்க. அப்போ நம்மளுடைய டார்கெட் முழுக்க எங்க இருக்கணும்னா நம் பகைவர்கள் மேலே இருக்கணும். நம்மளுடைய பகைவர் யாருன்னா தேவர்கள். அவன் தான் நம்மளுக்கு முதல் எதிரி. அவனை தேவர்கள் எல்லாம் நம் கைப்பற்றி அவங்க தேவருடைய மகிமையை குறைத்து நம்ம தட்டு உயரணும், அசுரர்களுடைய ஆட்சி உயரணும், பழைய நிலைக்கு வரணும். நம்மளை கண்டாலே அப்படியே நடுநடுங்கி போகணும் தேவர்கள் எல்லாம். அந்த வல்லபம் நம்ம பெறணும்னா நீங்க கடுமையாக வேள்வி செய்யணும். வேள்வி செய்தீங்கன்னா அதுக்கு அகம் மகிழ்ந்து சிவபெருமான் காட்சி கொடுத்தாருன்னா அவர்கிட்ட இருந்து பல வரங்களை வாங்கி கொள்ளுங்க. வாங்கி கொண்டு அந்த வல்லபங்களை பயன்படுத்தி நம்ம தேவர்களை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாம் மாயையானவள் எடுத்துரைக்கிறாங்க. மக்கட் செல்வங்களே,
வேள்வி என்னால் எப்படிப்பட்ட வேள்வி செய்யணும்? மிகப்பெரிய கொடுமையான ஒரு நச்சு மரங்களை கொண்டு வந்து நச்சு மரங்களை பயன்படுத்தி வேள்வி செய்யணும். நச்சு மரங்களை வெட்டி கொண்டு வந்து கொடிய விஷங்களை தடவி அதை வேள்வியிலே ஆகுதியாக போடணும். அப்படி தீ மூங்கி அந்த ஆகுதி எழும்பொழுது ரத்தத்தை சொரியணும், ரத்தம் விடணும். இதான் அபிச்சார வேள்வின்னு பேர். ரத்தம் விடணும். பல உயிர்களுடைய தசைகளை அறிந்து மாமிசங்களை அந்த வேள்வியிலே இடணும். பலவிதமான பொருட்களையும் அந்த யாகத்திலே போடுங்க. இப்படி நீங்கள் வேள்வி செய்தீர்கள் என்றால் இந்த வேள்வி பரிபூரணத்துவம் அடையும் பொழுது அந்த வல்லபத்தினாலே உங்களுக்கு எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும். நீங்க செய்ய போற வேள்வி என்னன்னா அபிச்சார வேள்வி. அதன் மூலமாக கிடைக்க போவது என்னன்னா, அபிச்சார வேள்வி பண்ண என்ன கிடைக்கும்னா எதிரிகளை அழிக்கலாம். இந்த வேள்விதான் தாரகாவனத்துல சிவபெருமானை அழிப்பதற்கு செய்யறாங்க. கடவுள் கிடையாது, எதை சொல்லி வேள்வி பண்ணாலும் அது மூலமா பொருள் கிடைச்சிடும். அப்போ அந்த வேள்வி தான் மகத்துவம் அதிகம்னு சொல்லி சிவபெருமானை அழிப்பதற்கு ஒரு பொருளா எழுப்பி அனுப்புறாங்க. யானையை உருவாக்கி அனுப்புறாங்க, அவர் போய் கொல்லணும். யானையை கீழ்ச்சி போர்வையா போத்துக்கிட்டாரு. புலியை அனுப்புறாங்க, அவரை போய் கொண்டுட்டு வாங்க. புலியை கீழ்ச்சி தோலா கட்டிக்கிட்டாரு. அப்படி அணிந்தது தான் அதெல்லாம். சூரியனை அக்னியாக்கி அவர் அணுகிட்டு அனுப்புறாங்க, பிடிச்சி தலையில வச்சுக்கிட்டாரு. கொடிய நஞ்சுள்ள நாகங்களை ஏவுகிறார்கள், அதை பிடிச்சி கழுத்துல போட்டுக்கிட்டாரு. அழிப்பதற்காக கொடுத்த இதுதான் சிவபெருமான் அணிகலன்களாக மாற்றிக்கொண்டார். சிவபெருமான் அங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் அவரை அழிப்பதற்காக பண்ணது. அழிப்பதை வைத்தே அவர் ஆக்கி கொண்டார். பின்பு தாரகாவனத்தில் வந்து என்னென்னவோ நடக்கும், அது தனி. அது அவங்க நிகழ்த்தினதும் அபிச்சார வேள்வி. எதிரியை வீழ்த்தணும்னா அபிச்சார வேள்வி பண்ணுவோம். அதே வேள்விதான் தக்ஷன் செய்தான். தக்ஷன் யாகம் பண்ணார் இல்லையா, சிவனை அவமானப்படுத்தின, அவனும் அபிச்சார வேள்வி தான் பண்ண. இதே மாதிரி நச்சு மரங்களை கொண்டு வந்து அதில் நிறைய இந்த விஷங்களை தடவி அதை பெரிய ஆகுதி போடுவாங்க. அது நெருப்பு கிளம்பி அப்படி விண்ணு முட்டும் போது ரத்தத்தை ஊற்றணும். அதில் பல உயிர்களுடைய தசையும் மாமிசங்கள்லாம் போட்டு நிகழ்த்துவார்கள். அதில் என்ன வேள்வி செய்தாலும் சிவனை முன்னிறுத்தி செய்யணும்னு செய்வாங்க. ஏன்னா அவர் தான் வந்து அதனுடைய அருள் செய்ய வேண்டியவர். அபிச்சார வேள்வி பண்ணால் யார் வர போறா? அவர் தான் வருவார். அவர் தான் வந்து வரம் கொடுக்க போறாரு. யாருன்னா வேற பிளானட்லேருந்து வேற யாருன்னா வந்து செய்ய போறாங்க. இந்த ஆளை நம்ப முடியுமா பாருங்க. கெடுக்க போறான்னு தெரிஞ்சுது, வரம் கொடுக்கறதுக்கு வந்துடுவார். சிவன் வந்து அதான் அவரை முன்னிறுத்தி எதை செய்தாலும், அதனால தான் அதை சொல்லுவாங்களே, நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடு நின்ற நடு. சிவனுக்கு எதிரியே கிடையாது. ஏன்னா அதனால தான் தேவராக இருக்கட்டும், அசுரனாக இருக்கட்டும், முனிவராக இருக்கட்டும், ரிஷியாக இருக்கட்டும், நாகர்களாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், தாவர ஜங்கங்களாக இருக்கட்டும், உயிரினங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் யாரை நோக்கி தவம் பண்ணோம்னா சிவனை நோக்கி தவம் பண்ணோம். ஏன்னா வரம் எளிதில் கொடுத்துருவார். முதல் எதிரி யாருன்னா திருமால் தான். எல்லா தேவர்களுக்கும் தலைவனாக இருக்கிறாரு. அசுரனுக்கு யார் முதல் எதிரினா திருமால் கிட்ட வருவான். சண்டைக்கு நேராக அவர்கிட்ட தான் வருவான். இவர் வரம் கொடுத்துட்டு போயினே இருப்பார். அதை போய் இவர் மெயின்டைன் பண்ணி அவனை இது பண்ணணும். ரொம்ப போராடுவார் திருமால். பல இடத்துல நம்ம இந்த புராணங்களில் பார்த்தோம்னா அசுரனுக்குலாம் முதல் எதிரி டார்கெட் யாரை ஃபர்ஸ்ட் எய்மை வச்சு அடிப்பானுங்கன்னா திருமாலை தான் அடிப்பானுங்க. ஏன்னா அவர் தான் இவங்களெல்லாம் இது பண்ண இவர்கிட்ட வரம் வாங்கிடலாம். வரம் வாங்கிட்டு இவனுங்க தப்பாக யூஸ் பண்ணாங்கன்னா அதை வந்து காக்கிற தொழில் இவர் செய்கிறதுனால இவர் போய் தர்மத்தை நிலைநாட்டணும். ஒவ்வொரு வாட்டி இவர் தர்மத்தை நிலைநாட்ட வரும்போது இவருக்கு பலவிதமான சிக்கல்கள் வரும். அதனால முதல் டார்கெட் யார் எதிரின்னா திருமாலுக்கு ஓடி பிடிப்பானுங்க. அவர் தான் என்னுடைய முதல் எதிரின்னு. இவர் எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்கி போயிடுவார். எல்லாத்துக்கும் எதுவாக இருந்தாலும் வரம் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு எது வேணுமோ இவர் நடுநிலைமையாக வச்சா அவர் அருள் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஏன்னா அவர் பேலன்சிங் சிவபெருமான் எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணணும் அவர். அதனால எல்லா உயிரினங்கள் இது பண்ணி அதை வச்சு 10 காரியத்தை முடிச்சிடுவார். 10 வினைகளை அந்த நேரத்தில் டேக் ஓவர் பண்ணிட்டு வந்துடுவார். அது என்ன பண்ணுவாருன்னு இவங்களுக்கே தெரியாது. அப்படி இவனுக்கு அபிச்சார வேள்வி பண்ணாலும் வந்து அருள் செய்ய போறவர் அவர் தான்.
இப்போ இந்த சூழ்நிலையில இந்த அம்மா வந்து சொல்றாங்க, நீங்க அபிசார வேள்வி பண்ணுங்க, பண்ணி வேள்வியால பெற முடியாதது எதுவும் இல்லை, அப்பா சொல்றதெல்லாம் எடுத்து ஓரம் கட்டி தூக்கி போடு, நீ போய் வேள்வி பண்ணு, வேள்வி பண்ணி எல்லா விதமான நலன்களையும் வாங்கு, சிவபெருமான வர வைத்து படைக்கலங்களை கேளுங்க, வரங்களை கேளுங்க, அதை வைத்து நம்ம தேவர்களை தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், இதுதான் உங்களுக்கு முதல் உபதேசம், நீங்க முதல் உடனடியா செய்யுங்கன்னாங்க. அம்மா நீங்க சொல்றது அதை விட சுவையா இருக்குது, அப்பா சொல்றது அது வேற மாதிரி இருந்தது, அப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு உடம்பெல்லாம், இப்போ நீ சொல்லும் போது அப்படியே கொதிக்குது, உடனடியாக அதை செய்யணும்னு ஒரு துடிப்பு இருக்குது, நீங்க சொல்றதே நாங்க செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அத்தனை கூட்டங்களும் அவங்க அம்மா சொன்ன பேச்சு கேட்டுட்டு அப்படியே எழுந்து நடக்க ஆரம்பித்தார்கள். போங்க மக்கள்களே, போய் தவம் செய்யுங்க, இது வேள்வி பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் எழுந்து புறப்பட்டாங்க. புறப்பட்டவொடனே இவர் பார்க்குறாரு, என்ன இது என்ன நடக்குது, நம்ம இவ்வளோ சொல்லிடுறோம், இவன் வந்து வேள்வி பண்ணு இப்படி பண்ணுன்றாலே என்ன நடக்குது இங்கே ஒன்றும் புரியல. சரி அப்படின்ட்டு அவர் நார்மல் ஆயிட்டு மக்கள்லாம் போயிட்டாங்க. சரிம்மா நம்ம அப்படியே நம்ம அப்படின்னாரு. ஓ என்னையா நீ என்ன அண்ணா அப்படின்னாரு. இல்லை மக்கள்லாம் போயிட்டாங்க, நம்ம போகலாமா நம்ம இல்லத்துக்கு அப்படின்னாரு. யோ இன்னுமாயா நீ என்ன யாருன்னு தெரியல, போயா விளக்கண்ண அப்படின்ட்டு போய் தவத்தை பண்ண வந்தியா, உன்னால நான் உங்களோட கல்யாணம் பண்ணி வாழறதுக்கு அவங்ககிட்ட தாலி கட்டினேன், அசுர கூட்டம் உருவாகணும்னு பார்த்தேன், உருவாயிடுச்சு, 2 லட்சம் வெள்ளம் சூரன் உருவானா, எனக்கு அதுவே போதாதா, என்ன உங்களோட வாழறதுக்கு நான் வந்தேன், போய் வேலையை பாரியா, போய் தவம் பண்ணியா அப்படின்ட்டு மாயை சர்ன்னு மறைஞ்சா. அவள் மறைஞ்ச அடுத்த நொடியிலே தடாகம் மறைஞ்சுது, அந்த மாளிகை மறைஞ்சுது, எல்லாம் மறைஞ்சுது. இவர் பார்க்குறாரு, இந்த இடத்துல காசிபருக்கு வெக்கமா இருக்குதோ இல்லையோ, கதை படிக்கும் போது கேட்கும் போது நம்மளுக்கு நொந்துருவோம், எவ்வளோ அசிங்கம், என்ன வல்லபம் மிக்கவர், அவன் ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் மறைஞ்சிட்டு எல்லாத்தையும் அவன் கூட மாயா எல்லாத்தையும் மறைச்சிட்டு போன பின்னாடி தான் பார்க்குறாரு, ஐயோ மாயையா, மாயையிலையா நம்ம விழுந்துட்டோம், விழுந்து புரண்டு துடிக்கிறாரு, ஆகாயத்தை பார்த்து அழுகுறாரு, பெருமானேன்று வெக்கமாக போச்சு அவருக்கு, காரி துப்பாத மாதிரி இது பண்ணிட்டு போயிட்டாங்க. ரொம்ப ஷேமாய் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, விழுந்து கடல்ந்து புரண்டு அழுகுறாரு. அவர் கஷ்டப்படுறத பார்த்து அவங்க அப்பா வரார். யார்? காசிபனுடைய அப்பா பிரம்மன் வந்து, என்னடா இப்படி உட்கார்ந்து கஷ்டப்பட்டு நிறுற அப்படின்னு கூப்பிட்டு சொல்கிறார். அப்பா கவலைப்படாதடா, என்னடா நீ செய்த காரியம் இருக்குது, தவத்துக்கு வந்தவன் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கடந்து தானே நீ தவம் பண்ணுகிற, அந்த இடத்துல உனக்கு எங்க இருந்து மாயை தெரியலையா உனக்கு, உன்னால 2000 வெள்ளம் அசுர கூட்டம் உருவாகி போச்சு, அங்க திருமாலுக்கு ஆபத்து, எங்க அப்பாவுக்கு ஆபத்து, எனக்கு ஆபத்து, உன்னால தேவர்களுக்கு ஆபத்து, அடுத்தது என்ன நிகழணும்னு ஒண்ணுமே புரியல, இப்படி ஒரு நிமிஷத்துல நீ இப்படி வந்து இந்த இச்சைக்கு போய் இது பண்ணி இப்படி விட்டுட்டு போச்சே, எல்லாமே போச்சே சொல்றார். எவ்வளவு பெரிய வல்லபம் மிக்கவனாகினும், எவ்வளவு தவங்கள் செய்தவனாகினும், எவ்வளவு ஆற்றல்கள் பொருந்தியவனாகினும், ஒரு நொடியிலே அவன் வந்து காமத்துக்கு இச்சையானால் அவன் பெற்ற அனைத்துமே அதுல முடிஞ்சு போச்சுன்ட்டார். முடிஞ்சுது. வேற எந்த ஒரு தீய பழக்கத்துல மாட்டினாலும் அந்த அந்த சேர்த்து வைக்கக்கூடிய அந்த அந்த என்னது அந்த வலிமை, தவ வலிமையானது கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குமா, மிச்சம் மீதி ஒரு கெட்டது பண்ணான்னா அதை கெட்டதுக்கான அந்த அந்த நல்லதுலேருந்து அந்த சக்திகள் குறைஞ்சி ஏதாவது கொஞ்சமாவது அதில் மிஞ்சும். ஆனால் இந்த காமத்தினாலே இதுவானவனுக்கு தவ வலிமை முழுமையாக காலியாயிடும். ஒரு சொட்டு கூட அதில் தவம் உன்னுடைய பலன் அதில் மீதம் இருக்காது, மொத்தம் வீண், மொத்தம் போச்சு. முதல்ல இந்த இந்த இச்சைக்கு நீ ஆசைப்பட்டு நீ வந்து தவம் செய்யக்கூடியவன், நீ இந்த இச்சைக்கு ஆசைப்பட்டு நீ வந்து தவம் வந்து இருக்கிறன்னா இதுலயே சிவன் ஒதுங்கிடுவானே, அப்பயே உங்ககிட்ட ஈஸ்வரன் ஒதுங்கிடுவானே, நீ வந்து இவ்வளோ செய்து ஒன்றும் பயன் இல்லையே அப்படின்னு எடுத்துரைக்கிறார். அவர் வந்து தான் செய்த தவற்றை எண்ணி வெட்கி தலை குளிக்கிறார், ரொம்ப வருந்துகிறார், கதறுகிறார். அப்போ வந்து அப்பா சரி அவர் தட்டி கொடுத்து அவனுக்கு தேற்றம் சொல்லி இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. கேட்டவுடனே எனக்கு செய்த இதுவெல்லாம் ரொம்ப மோசமாக போச்சுப்பா, எனக்கு ரொம்ப சுயநினைவில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் மறுபடியும் மீண்டும் சிவனை நோக்கி தவம் செய்ய போகிறேன், என்னை மன்னிச்சுக்கோங்க,
எல்லா தேவர்கிட்டையும் சொல்லிடுங்க, நான் தெரியாத செய்துட்டேன், இனி நான் இந்த மாதிரி ஒரு இதுல போக மாட்டேன், எனக்கு இப்போதான் சித்தம் தெளிந்தது, நான் போய் மறுபடியும் தவம் செய்ய போறேன், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி அதாவது பிரம்மாவுடைய பாதத்தில் விழுந்து காசிவன் ஆசீர்வாதம் பெற்று தவம் செய்ய போகிறார். இந்த மாயையுடைய வந்த அந்த 2000 வெள்ளம் பூதங்களை, அந்த அசுர கூட்டங்களை அழைத்து கொண்டு நேராக சுக்கராச்சாரியரிடம் போறாங்க. சுக்கராச்சாரியார் பார்க்குறாரு, அங்க ஒரு கூட்டம் வருது. அப்படியே வர 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 சுக்கராச்சாரியார் நடுங்குறாராம், இது என்னடா இப்படி ஒரு கூட்டம் வருதுன்னு. அசுர குரு அசுரனையே மிஞ்சிற அளவுக்கு இருக்கிறானுங்களா, அவனுக்கு விடுற சத்தமும் அவனுக்கு வர தோரணையும் பார்த்து இவரே நடுங்குறாராம். யாருமா அது, மாயா யாருமா? ஐயோ நீங்க சொன்னீங்களே பாருங்க, என்னால் முடிஞ்சது. 2 லட்சம் வெள்ளம் குழந்தைங்க வந்தாச்சு. இதுல முதல்வன் இதோ நிற்கிறானே, இவன் சூரபத்மன், தாமரை போன்ற முகம் உடையவன். தாமரை மலரை பார்த்தா எவ்வளோ இதுவாக இருப்பான், அப்படி இருப்பான் நான் தேஜஸா. இவன் சூரபத்மன். சிங்கமுகாசூரன் இவனுடன் 40,000 பேர். சூரபத்மன் இவனுடன் 30,000 பேர். தாரகன் இவன் யானை முகம் கொண்டவன், இவனுடன் மறுபடியும் ஒரு 40,000 பேர். ஆட்டு முகம் கொண்ட இவளுடன் ஒரு 30,000 பேர். மீதும் பல வகையான அசுரர்கள். மொத்தம் 2 லட்சம் வெள்ளம் அசுர கூட்டம் வந்திருக்கிறது. குருநாதா எங்களுக்கு உத்தரவிடுங்கள், நான் என்ன செய்யணும்? எல்லாரும் இவர் தான் நம்மளுக்கு குரு, இவர் காலடியில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குன்னாங்க. அவர் காலடியில் விழுந்து எல்லா சூரபத்மர்களை எழுப்பி ஆசீர்வாதம் செய்து அம்மா சொன்ன மாதிரி நீங்க செய்யுங்கப்பா, உங்க அப்பா சொன்னதெல்லாம் கேட்காதீங்க, அவர் நமக்கு புறங்கானவர், அவர் வழி வேறு, நம்ம வழி வேறு, அவரும் நம்மளும், அவர் சொன்னதை கேட்காதீங்க, நீங்க எல்லாரும் போய் அம்மா சொன்ன மாதிரி வேள்வி செய்யுங்க, வேள்விக்கு எதனா வேணும்னா நீங்க நினைங்க, நாங்க என்னால முடிஞ்சதை கொண்டு வந்து சேர்க்கிறோம், மிகப்பெரிய வேள்வியா இருக்கணும், உங்க வேள்விக்கு சிவபெருமான் மனம் மகிழ்ந்து எல்லா விதமான நலன்களையும் செய்யணும், எல்லா வரங்களையும் பெறணும், உடனடியாக நீங்க சென்று அந்த வேலையை பாருங்கள், அப்போ நான் உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி அந்த அசுர கூட்டங்களை வேள்வி செய்வதற்காக சுக்கராச்சாரியரும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறார். அப்போ அவங்க ஒரு இடம் தேர்ந்தெடுத்தாங்க, ஆலந்தீவு என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே ரொம்ப ஆழ்ந்த குழிகள் நோண்டி வேள்வி செய்வதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த வேள்வியில் போடக்கூடிய பொருட்களை எப்படி நம்ம சேர்க்க புரிக்க போகிறோம்னு நினைக்கிறாங்களா, அவங்களுடைய அம்மா மாயா கொண்டு அந்த வேள்வி அந்த ஆகுதி போடுற அந்த பொருளே எத்தனையோ 1000 காத தூரம் அளவுக்கு இருந்துதான் அவங்க அந்த கொண்டு வந்த பொருளே. அது மட்டும் இல்லாமல் அவங்க தீர்மானம் செய்தது 10,000 காத தூரம் அளவுக்கு அந்த ஏக்கரை பிடிச்சு அந்த இடத்துல வேள்வி செய்யணும்ட்டு தீர்மானம் பண்றார்கள். அவர்கள் எப்படி வேள்வி செய்து எப்படி சிவபெருமானை வரவேற்கிறார்கள், என்ன நிகழப்போகிறது என்பதை நாம் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியில சிந்திப்போம்.